மெல்லிசை மூலமாக கலை அரிச்சந்திரன். ஆமா, இந்த அரிச்சந்திரனை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள்.
ஏனெனில் மண்ணுலகத்திலே பொய் சொல்லாதவன், அடுத்தவன் சொத்தை அவதரிக்காதவன், அடுத்தவன் மனைவியை ஏறெடுத்து பார்க்காதவன், அவன்தான் ஹரிச்சந்திரன். அந்த கதையினை நாங்கள் வில்லிசு மூலமாக ஆரம்பிக்கின்றோம். வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமை இல்லாத ஒரு செயல். சரி, இது ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. சரிதா? ஆமா. இப்போ ஹரிச்சந்திரனுடைய நேரம் குறைவா இருக்கிறது. ஆனாலும் குறைவா இருந்தாலும் ஹரிச்சந்திரனுடைய கதையை எவ்வளவு நாவில் இட்டுமோ அவ்வளவு தூரம் பாடுகிறோம். ஆமா. நாட்டிலும் நல்ல நாடு நாட்டிலும் நல்ல நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு, மாறி மழை பொழிகின்ற நாடு, கால்நடை மிகுந்த நாடு, மிகுந்த நாடு, மிகுந்த நாடு, ஏரியர்கள் சிறந்த நாடு. எந்த நாடு? எந்த நாடு? வடநாட்டிலே கோசலா தேசம் என்ற ஒரு நாடு. அப்படியே தப்பா? என்ன நாடுப்பா? கோசலா தேசம். கோசலா தேசம். ஆமா. அந்த நாட்டில எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் ஹரிச்சந்திரன். கோசலா நாட்டினுடைய மன்னன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர மன்னன் திருச்செந்து புதல்வன். திருச்செந்து புதல்வன் ஹரிச்சந்திர கோசலா தேசத்தை ஆண்டு வருகிறார். கோசலா தேசத்தினுடைய தலைநகரம் இது. எந்த அவதாரம் எடுத்த பகவான் ராமன் ஆண்ட நாடு அயோத்தியாபுரி. அந்த அயோத்தியா பத்தி நான் பேச வேண்டுமானால் எனக்கு நாவிலே நரம்பில்லை. ஏனெனில் என் பகவானே ஆட்சி செய்த நாடு அயோத்தியா நாடு. சரிதான். கோசலா தேசத்தின் தலைநகரம் அயோத்தியாபுரி. அயோத்தியாபுரி பொதுவாக தலைநகரம் நல்லா இருந்தா நாடு நல்லா கண்டிப்பாக. அந்த அயோத்தியாபுரியை ஈசாக உற்று நோக்குவோம். சரிதான். மாட மாளிகை அது கோட
நாஞ்சி நாட்டு இசை சங்கத்திலிருந்தும் நாகசுவர சக்கரவர்த்தி ஈசாந்தி மகன் அகர்வாள் என்னுடைய அன்பு அத்தான் ஆமா அழகர் போனவர்கள் அவர்களோட குரூப்போடு வந்திருக்கிறார்கள். சரிதா, அவர்களுடைய நிகழ்ச்சியும் நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இந்த அயோத்தியாவில் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா? மாட மாளிகை, கோட கோபுரம், மாடல் அரங்கம், மணிசாலைகள். ஆமா, இங்க பார்த்தால் அன்னதானங்கள். அப்படி ஆண்டு வருகிறான் கோசலா தேச மன்னன் ஹரிச்சந்திரன். அப்போ என்ன நடக்கு பார்த்தீங்களா? அப்பொழுது இரண்டு பெரியவர்கள் வருகிறார்கள். பெரியவர்கள் என்றால் யார்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை பிறந்தவர்கள் முனிவர்கள். இரண்டு முனிவர்கள் ஹரிச்சந்திரனை காண வருகிறார். சரி, ஹரிச்சந்திரன் மாமன்னன் அல்லவா? அந்த மந்திரியோடு அமர்ந்திருக்கும் போது அதோ ரெண்டு காவி உடையணிந்து வருகிறாள். அப்பொழுது ஹரிச்சந்திரன் தன்னுடைய சபையை விட்டு கீழே இறங்கி அந்த பெரிய முனிவருடைய காலிலே விழுந்தால், வாருங்கள் சுவாமி, வாருங்கள், அமருங்கள். என்ன சாப்பிடுறீங்க? காய்கறி கொடுத்தா. சாமி, எங்கே போய் வருகிறீர்கள்? ஹரிச்சந்திரா, நாங்கள் கண்ணோசி நாட்டுக்கு போயிட்டு வருகிறோம். கண்ணமாபுரியை தலைநகரமாக கொண்டு ஒரு மன்னன் ஆண்டு வருகிறார். அவன் பெயர் சந்திரதேகன். மன்னன் சந்திரதேகன். சபாஸ், பலே பலே பலே. அந்த நாட்டினுடைய பெருமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? நாட்டினுடைய பெருமையை சொல்ல வேண்டுமானா ஹரிச்சந்திரா, அதற்கு முன்னாலே ஒரு உண்மையை நாங்கள் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் முனிவர்களே, சொல்லுங்கள் முனிவர்களே. எப்படி அந்த முனிவர்கள் எப்படி சொல்கிறாள் பார்க்க வேண்டாமா? தாமரை மலருடையாள், மலருடையாள், அந்த கண்ணோசி நாட்டிலே சந்திரதேகனுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் கற்புடையாள், அன்புடையவள், பண்புடையவள், பாசம் நிறைந்தவள். அவள் பெயர் என்ன தெரியுமா? என்ன முனிவர்களே? சந்திரமதி. ஏன் ஒன்று சொல்றேன்னா, அவள் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாள். நான் விடைபெறுகிறோம் என்று அந்த இரு முனிவர்களும் வெளியே சென்றார்கள். ஆனால் ஹரிச்சந்திரன் சந்திரமதியை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு ஒற்றைய ஓடி வர்றான். ஒரு ஒற்றைய ஓடி வருகின்றார். ஒற்றையன் என்று சொன்னா காவலாளி. அவன் ஒரு ஓலையை கொண்டுட்டு வர்றான். மன்னா, மன்னா, நமஸ்காரம் மன்னா. அந்த ஓலையில என்ன எழுதியிருக்கிறது? என்ன எழுதியிருக்கிறது? அப்பமா பாப்போ
கண்ணோசி நாட்டில் சந்திரமதிக்கு சந்திரமதிக்கு சுயவரம் என்று சொல்லி நாடெடுத்தாய். சந்திரமதிக்கு சந்திரமதிக்கு சுயவரம் என்று சொல்லி நாடெடுத்தாய். சுயவரம் என்று சொல்லி நாடெடுத்தேன். உன்னகளையும் பரம செய்தாய். அந்த ஓலையில என்ன இருக்கிறது? கண்ணோசி நாடு சந்திரதேகன் மகளுக்கு சுயவரம். சுயவரம்னா என்ன? பெண் பார்க்க விழா. நாம இப்ப பெண் பார்ப்போம், கோவில்ல பார்ப்போம், அல்லது கல்யாண வீட்டுல வாங்கிப்பாங்க. இப்ப எல்லாம் செல்லிலே பார்த்துருவாங்க. பெரிய செல்லு. உடனே ஹரிச்சந்திரன் நினைக்கிறா, உடனே நாம் கண்ணோசி நாட்டுக்கு புறப்பட வேண்டும். சரிதான். சத்தியகீர்த்தி விரதம் ரெடியாகட்டும். விரதம் ரெடியாகட்டும். மந்திரி அழைத்தார். சத்தியகீர்த்தி ஓடோடி வருகிறா. விரதம் ரெடியானது. அப்படி சத்தியகீர்த்தி ஏறினார், ஹரிச்சந்திரன் ஏறினார். ஹரிச்சந்திரன் ஏறினார். விரதம் புறப்படுகிறது. புறப்படட்டும் புறப்படட்டும். புறப்படட்டும். எப்படி வருகிறது? எப்படி எப்படி? தங்க நல்ல தேரி பாலைவனம் வழியாக ஹரிச்சந்திரனுடைய ரதமானது வந்து கொண்டிருக்கிறது. அங்கு பாம்புகள் நர்த்தனமாடுகிறது. பாலைவனம் வழியாக வரும்போது ஹரிச்சந்திரன் வழியிலே ஒரு கோவிலை கண்டார். அடேங்கப்பா. சத்தியகீர்த்தி ரதத்தை நிறுத்த அப்படி சற்று நிறுத்துங்கள். சத்தியகீர்த்தி ரதத்தை நிறுத்தினான். ஹரிச்சந்திரன் இறங்கினான். சத்தியகீர்த்தி இறங்கினான். அதோ அங்க உள்ள போகிற கோயிலுக்குள்ள அங்க யார் இருக்கிறா? பாலைவனத்தில் இருப்பெல்லாம் பத்திரகாளி. ஆங்காரி ஓங்காரி அன்னை பத்திரகாளி ஆங்கார உருவத்தில் நிற்கிறாள். சங்கு சக்கரம் விளக்கையிலே உடைவாள், ஒரு கையிலே வில்லோடு பத்திரகாளி நின்றாள். கோசல நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் அம்மையை வணங்கினான். அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளியினுடைய கோவிலை 3 வழியில் சுற்றுறான். அப்படியே கோவில் சலத்தை 3 முறை சுற்றி வருகின்றான். ஆமா, என்ன கண்டா தெரியுமா? என்ன பார்க்கின்றான்? அங்க ஒரு
ரதத்தை கண்டா. ஆஹா, ரதம்னா தேர். ஆமா, அது எப்படி இருக்கு? எந்த வடிவத்தில் இருக்குது ஐயா? கல் தேர். அடேங்க, கல்லினால் செய்யப்பட்ட ஒரு அழகான தேர். என்ன அழகு, எத்தனை அழகு! இந்த ஹரிச்சந்திரன் அந்த தேருக்கிட்டே போகிறார். தேர் எப்படி இருக்கிறது? கல்லிலே கலைவண்ணம் கண்டார், கல்லிலே கலைவண்ணம் கண்டார், ஆமாம் காணாத இன்பத்தையும் கண்டே கண்டார். கல்லிலே கலைவண்ணம் கண்டார், கல்லிலே கலைவண்ணம் கண்டார், கல்லிலே கலைவண்ணம் கண்டார், காணாத இன்பத்தை ஹரிச்சந்திரன் கண்டார். கல்லிலே கலைவண்ணம் கண்டார். ஆமா, அந்த கல்ல பார்த்தா பார்த்தீங்களா? என்ன அழகு, என்ன அழகு! கல்லியால் அமைக்கப்பட்ட ஒரு அழகான தேர். ஆஹா, அந்த வலது கையை கொண்டு அந்த தேரில கல் தேர்ல வச்சா பார்த்தீங்களா? அது அப்படியே பொன்னாக மாறுகிறது. இது என்ன விந்தை, என்ன விந்தை! நான் சந்திரமதியை சுயவரத்துக்கு செல்லும் போது இந்த கல் தேர் பொன்னாக மாறியது. அது எப்படி? என் கைப்பட்டதும் பொன்னாக மாறியது. அது எப்படி? காரியமா, காரியமா, இந்த தேர் ஏன் பொன்னா மாறிச்சு? எனக்கு சொல்லலாம். என்று அம்மாளை வணங்கும் போது பாலைவனத்தில் உள்ள பத்ரகாளி அப்படியே வருகிறார். ஹரிச்சந்திரா, அந்த தேர் உனக்குத்தான். ஏன்னா ஹரிச்சந்திரனுடைய மனம் பொன் போன்ற மனம். என்ன மனம்? ஹரிச்சந்திரன் மனம் பொன் போன்றது. நம்ம மனம்லாம் கல் போன்ற மனம். அடேங்கப்பா. ஆமா, நம்ம தேர் தொட்டா மாறுமா? கல் தேர் தொட்டா பொண்ணா மாறுமா? கல்லா தொட்டா நம்ம அப்படியே தான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஏன் இப்படி வரலாமா? விஸ்வரூபத்துல வரலாமா? நான் மறக்கலாமா? தாயே, ஆமா, இந்த தேரை பத்தி எனக்கு சொல்லுமா? ஹரிச்சந்திரா, ஒரு சமயத்திலே வருணன் இங்கு வந்தான். வருணன் வந்தபோது இந்த தேரை சாபம் விட்டான். பகவான் சாபம் விட்டார். அது கல்லாக மாறுகிறது. ஆனால் போகும்போது சொன்னான், இந்த கல்லை தேரை யார் தொடுகிறாளோ பொன்னாக மாறும், அது அவனுக்கு சொந்தம். உனக்கு சொந்தம், எடுத்துக்கோ. அந்த தேர் உனக்கு தம்பா சொந்தம், எடுத்துக்கோ. ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு மகிழ்ச்சியோடு அந்த நிலத்திலே ஏறி புறப்பட்டான். கண்ணோசி நாடு. இந்த நாடு கண்ணோசி நாடு. கண்ணோசி நாட்டை ஆண்டு வருகிறானே சந்திரதேகன். அவன் மாப்பிள்ளைகள் எல்லாம் வரவேற்றுட்டு இருக்கிறான். ஏன்னா பெண்ணை பத்திரம் பத்தியா மன்னர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றார்களே. அந்த பெண்ணை பெற்றவன் எல்லாம் வாங்க வாங்க வாருங்கள் மன்னர்களே, வாருங்கள் வாருங்கள், அமருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள். அப்பொழுது அந்த இடத்திலே கோசலா நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் வலது காலை எடுத்து உள்ளே வைத்தான். ஹரிச்சந்திரனுடைய முகத்தை பார்க்கிறான் சந்திரதேவன். இவன் என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு! இப்படி ஒரு மன்னன், என்ன ஒரு அழகு, என்ன அழகு! பெண்ணை பெற்றவன் தகப்பன் சந்திரதேக மனசுல என்ன நினைக்கிறான்? என்ன சற்று பார்ப்போமா? கண்டிப்பாக ஐயா. எளியவனை மரவனாக்கி யாரும் நாமம் செய்வேனோ, கணவனாக பெறுவதற்கு கன்னி குற்றம் தருவேனோ. பெண்ணை பத்தி இருக்கானே, பெண்ணை பெற்றுக்கிட்டு அவன் என்ன நினைப்பா? நல்ல மருமகன் கிடப்பாரா? அவனப்பா நமக்கு ஒரு மருமகன் நல்ல மருமகனா கிடைக்கணும். எப்படி இந்த மாதிரி கிடப்பானா? ஆமா, இந்த மாதிரி கிடைப்பானா? அந்த சந்திரதேவன் என்ன நினைக்கிறார்? இவன் மருமகன் ஆகுவானா? இந்த மன்னன் யாரு? இந்த நாடு எந்த நாடு? அப்படி
கோசலா தேசம் ஹரிச்சந்திரன். மாமன்னன் ஹரிச்சந்திரன். அப்படியா? வாருங்கள் வாருங்கள். எளியவனை மரவனாக்கி யாரும் தவம் செய்தேனோ கணவனாக திருமணக்கு கண்ணி குற்றம் தகுதி உண்டோ. என்று மன்னன் மனதில் எண்ணி இறைவா, இது எனக்கு மறந்தனா கிடைப்பானா என்று மன்னன் மனதில் எண்ணி எங்கி எங்கி தவித்திருந்தார். என்று மன்னன் மனதில் எங்கி 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 தவித்திருந்தார். இத்தகைய சந்தர்ப்பத்தில் சொல்லத்தில்லாம் பாடியிருந்தார். ஆமா, எல்லாரும் உள்ள வந்தாச்சு. 56 தேசத்து மன்னர்கள் வந்து அமர்ந்தார்கள். மாமன்னர்கள் அனைவரும் வந்தார்கள். அவர் ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கா. சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள். இந்த சந்திரமதிக்கு இளவரசி பற்றியெல்லாம் நிறைய தோழி இருப்பார். தோழிமார்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனா உயிர் தோழி 1-2 பேர் இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பாக உயிருக்கு உயிரான தோழிமார்கள். ஆமா, அதுல யார் வரா? யாரு யாரு? லீலா, மாலா, ஏப்பா. சீலா. லீலா, மாலா, ஷீலா. சந்திரமதி அம்மா, நாங்க வந்திருக்க மாப்பிள்ளையை பார்த்து வரட்டுமா? பார்த்துவார்கள் பார்த்துவார்கள். போங்க போங்க ஓடுகிறார். இது யார் கொள்ளா? ஆமா, 56 தேசத்து மன்னர்களை பார்க்கிறாள். இத்தனை நாட்டு மன்னர்கள் அமர்ந்திருக்கின்றார்களே. ஆனால் அவள் எங்க வருகிறாள்? என்ன? கோசலா நாட்டு மன்னன் ஹரிச்சந்திர பக்கத்திலே. இந்த நாடு யார் மன்னன்? ஏ அப்பா, இவர் பெயர் ஹரிச்சந்திரன். கோசலா நாடு. அந்த தோழிமார் ஓடுகிறா. அம்மா அம்மா சந்திரமதிமா, என்ன என்ன? நிறைய மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். சரி சரி. ஆனா ஒரு மன்னன் வந்திருக்கிறா. அவன் நாடு கோசலா தேசம். சரி. ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஆஹா, அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கிறான்? லட்டு மாறி இருக்கிறான். லட்டு சாப்பிடலாமே. அப்படி அப்படி கந்தன சுந்தரன் அவன் மோகன மன்னனே. கந்தன சுந்தரன் அவன் மோகன மன்னனே. கந்தன சுந்தரன் அவன் மோகன மன்னனே. கந்தன சுந்தரன் அவன் காலனியின் திரையெடுக்கும் திரையெடுக்கும் இலக்கியவான் திரையெடுக்கும் கந்தன சுந்தரனே அவன் காலனியின் கந்தன சுந்தரன் அவன் காலனியின். ஆமா, அவன் எப்படி இருக்கிறா? லட்டு மாறி இருக்கிறா. கந்தன சுந்தரன், கார்முகில் இந்திரன், மோகன மன்னன். அன்று இரவு வந்தது. அவர் ஒரு தூக்கறையில வந்து தூங்கினார்கள். ஆமா, ஆனா ஹரிச்சந்திரன் தூங்க வரல. சந்திரமதி எப்படி இருப்பாளோ, எப்படி உறக்கம் வரும்? என்ன அழகில் இருப்பாளோ ஆமா, என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். பார்க்க வேண்டுமே. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த கயிறு எழுந்து பாருங்க, பச்சை ஊத்துவாங்க, பச்சை. ஆனால் சந்திரமதி அம்மா எப்படி பச்சை குத்துகிறார்? எப்படி? தன்னுடைய இதயத்தில கோசலா தேசம் ஹரிச்சந்திரன் மன்னன் ஹரிச்சந்திர மாமன்னன் குத்திட்டார். அப்படி மறுநாள் காலையில் விடிந்தது. எல்லா மன்னர்களும் அங்கு வந்து அமர்ந்திருந்தார்கள். ஆகா, அவரவர் அரியாசனத்திலே அமர்ந்திருந்தாள். சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள். அப்போ ஒரு 96 வயசு இருக்கும். ஏ அப்பா, ஒரு மன்னன் அவனும் உட்கார்ந்து இருக்கிறான். அவரு ஆமா, அவையா இருக்கிறார். அவரு என்ன ஆச்சு? இருப்பிட்டு இருக்காரு. அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படியும் போக போறேன். ஆமா, போகும்போது நல்ல கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும். கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போலாம் இல்லவா? கொஞ்ச நேரம் கழிந்தன. அந்த சபையிலே ஜி 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 என்ற ஒரு சத்தம். அடேங்கப்பா, கால் சலவை சத்தம். என்ன சத்தம்? ஆமா, யார் வரா? அளந்து அளந்து நடந்தாள் அந்த பட்சியை போல நடந்தாள்.
அம்மா கையில சந்திரதேவர் மாலையை கொடுக்கிறான். உன் பிடிச்சவன் கழுத்துல மாலையை போடு. சந்திரமதி அம்மா ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரத்தின் நடுவிலே அதோ மின்னுகிறது. அதில் ஒரு நட்சத்திரம் போலே தோன்றினார். மாலையை கையில் எடுத்தார். ஒரு மன்னரை பார்த்துட்டு போறா. முன்ன இருக்கிற யாரு தெரியுமா? எந்த மன்னர்? சேர சோழ பாண்டியன் மன்னர்கள். யாரப்பா முதல்ல இருக்கிறான்? சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர். சேர சோழ பாண்டியன் மூவர்கள். இந்த அம்மா என்ன நினைச்சா பத்தியா? என்ன? சேர வாழ மறுத்து சென்றாள். இவர்களை எனக்கு பிடிக்கவில்லை. சேர வாழ மறுத்து சென்றாள். ஆமா, பிடிக்கல. சேர வாழ எனக்கு பிடிக்கல. இப்படி 50 தேசத்து மன்னர்களையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் 51 இருக்கிறாள். கோசல நாட்டு மன்னர் ஹரிச்சந்திரன் தோடி ஓடி வர்றார். அம்மா இவர்தான் ஹரிச்சந்திரன். ஆமா, இந்த மன்னர் தான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனா? கோசலா தேசத்து மன்னரா? இந்த ஹரிச்சந்திரன் லேசா பார்க்கிறார். அவளும் திரும்பி பார்த்தாள். கண்ணோடு கண் கவ்விக்கொண்டது. ஆஹா, கண்ணீரண்டும் கண்ணீரண்டும் கல்லங்கனை கண்ணு பேசும். கண்ணு பேசும்போது வாய் மண்ணு மாதிரி இருக்குமா? கண்ணோடு கண் இணைந்தது. இப்போ ஹரிச்சந்திரனை சந்திரமதி பார்த்தா, சந்திரமதியை ஹரிச்சந்திரன் பார்த்தா, இருவரும் பார்க்கின்றார்கள். நம்மால் விடுவாரா? அச்சம், நாணம், மடமை, பயப்பு, வெக்கம் ஒண்ணு கிடையாது. திரும்பி பார்த்தா, ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு! அவள் கூந்தல் என்ன அழகு! காலமேக முக கூந்தல், காலமேகம் போல. அவருடைய புருவம் வேப்பிலி, மீன் கண்ணு, அவருடைய பல்லு முத்து போன்ற பல்லு, கழுத்து போல கழுத்து. சபையோர்களே 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 என்று சத்திரம் போடுகிறார். ஏன் சத்தம் போடுகிறார்? திருமணமான வழி வழி இவன் கல்யாணமான சரியோ, திருமணமான வழி வழி இவன் கல்யாண சரியோ, மாற்றான் மனைவி மாற்றான் மனைவி திருமணமான வழி வழி சாம்பார்ல உப்பு இல்லைன்னா சத்தம் போட்டா. ஹரிச்சந்திர சந்திரமதி கிடக்கிற தாலியை கண்டார். தாலியை கண்டார். என்ன கண்டா? தாலியை பார்த்தார். இவர் மாற்றான் மனைவி, கல்யாணமானவள், அடுத்தவனின் மனைவி. பொதுவாக ஒரு கல்யாணம் போச்சுன்னா கலப்பு என்ன பண்ணுவான்? உடனே சூசைட் தான். என் கல்யாணம் என்னாச்சு? சந்திரனை சிரிக்கிறார். ஹரிச்சந்திரா, எனக்கு ஒரு சமயத்திலே குழந்தை இல்லாமல் நான் இருந்தேன். அப்பொழுது சிவபெருமான் முன்னு தோன்றினார். தோன்றியவர் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன? உனக்கு பெண் பிள்ளை பிறக்கும் போதே அந்த குழந்தை தாயோடு பிறக்கும். அந்த தாய் எவருடைய கண்ணுக்கு தெரியுதோ அவனுக்கு நீ திருமணம் பண்ணி. ஹரிச்சந்திரனுடைய மனம் குழந்தது. அதோ ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு திருமணம் கல்யாணம் கழிச்சிருமா? ஆமா, திருமணம். ஹரிச்சந்திர கையில மாலையை கொடுத்தாள், சந்திரமதி கையில மாலையை கொடுத்தாள். அதோ மங்களங்கள் ஒலித்தன. மங்கையம் தந்து நானே அவசிவன் கேட்டுனா அங்கே உட்கார்ந்து கண்டி சௌசம்
விழாவினை சிறப்பாய் நடத்திய என்னுடைய பாசம் நிறைந்த தம்பி சிவா வாழ்வே வாழ்வே வளர்க வளர்க Come on.